ஸோ இந்த சாம்பிள் சைஸ் 5 கொடுத்துருக்கோங்க ஆஃப் ரேண்டம் சாம்பிள். ஸோ நார்மல் பாப்புலேஷன் தான் பொதுவாக. ஸோ இதோட மீன் வந்து மியூ கொடுத்தாங்க. ஸோ இதே மாதிரி 3 எஸ்டிமேட்டர் எப்பவுமே என்னது டிஃபைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து என்னது இங்கே x1 ப்ளஸ் பை 5 கொடுத்துருக்காங்க. மீன் மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இங்கே x3 அப்படிங்கிற பேராமீட்டர் மாதிரி தனியாக வச்சுருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, லேம்டா அப்படிங்கிறது தனியாக ஒரு பேராமீட்டர் பை 3ன்னு வந்திருக்கு. சரிங்களா? எப்பவுமே மோஸ்ட் ப்ராப்ளி இந்த கொஸ்டின்ஸ்லாம் சேமாக தான் இருக்கும். ஃபைண்ட் லேம்டா அப்படிங்கிறது இங்கே லேம்டா இருந்துச்சுன்னா லேம்டா இருக்கும், கே இருந்துச்சுன்னா கே இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபைண்ட் லேம்டா அண்ட் இஃப் எப்படின்னா இந்த டீட்டா 3 இங்கே லேம்டா இருக்கோ அது சரியா. T3 இஸ் த அன்பயாஸ் எஸ்டிமேட்டர் ஆஃப் மியூ அப்படின்னு இருந்துச்சுன்னா சரிங்களா, அப்படிங்கிற கேஸ்க்கு டீல் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்டு, எது அன்பயாஸ், இந்த T1 T2லாம் அன்பயாஸ்டா அப்படின்னு செக் பண்ண சொல்லுவாங்க பொதுவாக. தேர்டு, விச் இஸ் த அமாங் த பெஸ்ட் எஸ்டிமேட்டர் அப்படின்னு கொடுப்பாங்க. அன்பயாஸ் எஸ்டிமேட்டர் அல்லது விச் அமாங் த 3 எஸ்டிமேட்டர்ஸ் விச் ஒன் இஸ் பெஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ கிவன் எடுத்துக்கோம். கிவன் வந்து n is equal to 5 தெரியும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் மீன் வந்து மியூ தான். இந்த கொஸ்டின் வந்துருக்காங்க வரேன் வித் அன்னோன் மீன் மியூ. அதனால எல்லாத்தோட மீனும் மியூ தான். அதாவது இ ஆஃப் x1 எடுத்துக்கிட்டாலும் அது கூட மீன் என்னது மியூ தான். இதே மாதிரி இ ஆஃப் x5 எடுத்தீங்கனாலும் எனது 5 வரைக்கும் தான் போகும். x5க்கும் மீன் என்னது மியூ தான். சிமிலர்லி வேரியன்ஸ். ஓகே, ஸோ இங்கே வேரியன்ஸ் எதுவுமே நம்ம அவங்க டிஃபைன் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி கொடுக்காம இருந்துச்சுன்னா வி கேன் டேக் இட் அஸ் சிம்பிள் அஸ் சிக்மா ஸ்கொயர் எல்லாத்துக்கும். சரிங்களா? வேரியன்ஸ் ஆஃப் x1க்கும் அதே தான், x2க்கும் அதே தான், வேரியன்ஸ் ஆஃப் x2க்கும் அதே தான். சரிங்களா? அப்புறம் என்னது எல்லாத்துக்கும் என்னது சிக்மா ஸ்கொயர் தான் அதோட வேரியன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த லேம்டா ஃபர்ஸ்ட். சரிங்களா? லேம்டா அதே டி வந்து அன்பயாஸ் எஸ்டிமேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்பவுமே அன்பயாஸ் எஸ்டிமேட்டர் வந்து அதோட ஃபார்முலா வந்து இ ஆஃப் டி. சரிங்களா? அந்த டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அது இஸ் ஈக்குவல் டு மியூவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அன்பயாஸ் எஸ்டிமேட்டர். அதான் கண்டிஷன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆயிருது, இங்க எனக்கு T3 இருக்கா சரியா. அப்போ அந்த இ ஆஃப் T3 வேல்யூ என்னது 2x1 அதை எழுதிப்போம். இந்த 2x1 plus x2 plus lambda x3 by 3 is equal to mu. சரிங்களா? ரைட். இப்போ இந்த 1/3 வெளில கொண்டு வந்தோம்னா இது எப்படி ஃபார்முலா பாருங்க, e ஆஃப் ax. சரிங்களா? அதோட ஃபார்முலா என்னது a இன்ட்டு e ஆஃப் x. கரெக்டா? ஸோ இந்த ஏங்கிறது இங்க இந்த 1/3 அது வெளியே வந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி இண்டிவிஜுவலா பாரு, இங்க e ஆஃப் x2 e ஆஃப் 2x1. ஓகேவா? அப்போ இந்த 2 வெளில வந்துடலாமா? அப்போ 2 இன்ட்டு e ஆஃப் x1. இந்த ரெண்டு ஆப்ரேஷன் ஒரே இதில் பிடிச்சிட்டாங்க. இங்கே x2 அப்படியே தான் இருக்கு. இங்கே லேம்டாங்கிறது உங்களுக்கு நம்பர் தான். ஸோ நம்பரை வெளியே எடுத்துரும். e ஆஃப் x2 ஈக்குவல் டு மியூ. ஓகேவா? ரைட். இப்போ இந்த 2 அப்படிங்கிறது இருக்கும் e ஆஃப் x1ஓட வேல்யூ மியூ. சரிங்களா? x2ஓட வேல்யூ மியூ, x3ஓட வேல்யூ மியூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிடுறீங்க. இங்க பாத்தீங்கன்னா 3 பேராமீட்டர்ல மியூ வெளில இருக்கா. ஸோ டேக்கிங் அவுட் சைட் மியூ அவுட் எடுத்துக்கோம். இங்கே ஒரு மியூ இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் கட் பண்ணிக்கலாமா? ரெண்டு சைடு மியூ இருக்கிறதுனால கட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த 3 இங்கே கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு சிம்பிள் கால்குலேஷன் மிச்சம் எல்லா நம்பர்ஸும் இங்கே கொண்டு போனீங்கன்னா லேம்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. சரிங்களா? ஸோ ஃபார் விச் ஒன், தட் இஸ் லேம்டா இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ அந்த லேம்டா 0 ஆச்சுன்னா இந்த x3 டேர்மே இருக்காது. ஸோ அப்போ T3 எப்படி ஆயிரும் அதே எழுதுங்க. சரி, அப்போ T3 இஸ் ஈக்குவல் டு, நல்லா பார்த்துக்கோங்க, T3 இஸ் ஈக்குவல் டு 2x1 ஓகே பிளஸ் x2 by 3. இதுதான் அதோட T3. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2x1 plus x2 by 3. இதுதான் அதோட T3. ஓகே ரைட். இதை எழுதிட்டு தான் அடுத்த ஸ்டெப் போடும். சரிங்களா? இங்கே அதை விட்டு வச்சுக்கேன். சரி, இப்போ T1 T2 அன்பயாஸ் எஸ்டிமேட்டரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது T1 இஸ் ஈக்குவல் டு மியூ, T2 இஸ் ஈக்குவல் டு மியூ, இது கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இ ஆஃப் T1 என்னது, இ ஆஃப் T1 இஸ் ஈக்குவல் டு x1 பை பிளஸ் x2 அப் டு என்னது xn பிளஸ் x5 பை 5. ஓகேவா? அப்போ என்ன சொல்லுவீங்க, இ ஆஃப் எக்னா 1 பை அந்த இ ஆஃப் ஏஎக்ஸ்னா என்னது பண்ணுவீங்க, ஏ இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ்ன்னு பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே தான். சரிங்களா? இப்போ அந்த ஏங்கிறது வெளியில் வந்துருச்சு. சரிங்களா? ஏங்கிறது இங்கே 1/5. சரிங்களா? அப்போ இந்த என்னது இ ஆஃப் x1 x2 அப் டு என்னது சரி x5 வரைக்கும் இருக்குது. இங்கே மியூ அதே மாதிரி மியூ அப் டு என்னது 5 டைம்ஸ் போடுறோம் 5 மியூ. சரி, இந்த 5 கேன்சல் ஆயிடும். சரிங்களா? ஸோ அப்போ இ ஆஃப் T1ஓட வேல்யூ மியூ. ஸோ என்னது அதனால இது அன்பயாஸ் எஸ்டிமேட். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி T2 போடுங்க. T2 இ ஆஃப் T2 இடத்துல x1 பிளஸ் x2 பை 2 இருக்கு, x3 தனித்தனியே ஏ கொண்டு போறீங்க. இது ஒரு டேர்ம். சரிங்களா? இது தனி டேர்ம். ஸோ தனித்தனியே ஏ கொண்டு போறேன். அதே மாதிரி இ கிட்ட 1/2 இருக்கு. ஸோ அந்த 1/2 வெளில எடுத்துடுறேன். திருப்பி இது தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா
1/2 இன்ட்டு மியூ ப்ளஸ் மியூ. இங்கே 2 மியூ ஆயிருமா? இப்போ பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் ஸ்டெப் 1/2 இன்ட்டு மியூ மியூ எனது 2 மியூ ஆயிருமா? 2 மியூ ப்ளஸ் மியூ. ஓகே, அந்த 2 கேன்சல் ஆயிரும். மிச்சம் இங்கே ஒரு மியூ இருக்கு, இங்கே ஒரு மியூ இருக்கு. அப்படின்னது 2 மியூ. சரிங்களா? நம்மளுக்கு மியூ இ ஆஃப் டி டூ இஸ் ஈக்குவல் டு மியூன்னு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்னது அன்பயாஸ் எஸ்டிமேட். இங்கே 2 வந்துச்சு, எந்த நம்பர் இருந்தாலும் சரி அப்படி இருந்துச்சுன்னா என்னது அது அன்பயாஸ் எஸ்டிமேட்டர் கிடையாது. இட் இஸ் நாட் அன்பயாஸ். ஓகே, நாட் அன்பயாஸ் எஸ்டிமேட்டர். ஓகேவா? சரி, பெஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணா வேரியன்ஸ் எடுக்கணும். நல்லது. பெஸ்ட் அப்படின்னா வேரியன்ஸ் எடுத்துக்கணும். அதுல வந்து என்னது லெஸ் வேல்யூவா இருக்கும். வேரியன்ஸ் ஹேஸ் டு பி லெஸ். அதான் பெஸ்ட் எஸ்டிமேட்டரோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ அப்போ இதே மாதிரி இ ஆஃப் டி ஒன் பார்த்தோடனே அதே மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் டி ஒன் பார்க்கணும். வேரியன்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இருக்கு இல்லையா, இது வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாது, ஏ ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். இதான் அதோட ஃபார்முலா. இந்த வெளியில் எடுக்கும்போது ஏ ஸ்கொயர் எடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1/5 இருக்கா? ஸோ வெளியில் எடுக்கும்போது இந்த 1/5 தான் ஹோல் ஸ்கொயர். இதே மாதிரி V1 V2 V2 அப்படி இருந்தது V5 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் வேரியன்ஸ் ஆஃப் x1ஓட வேல்யூ என்னது சிக்மா ஸ்கொயர். ஓகே, வேரியன்ஸ் ஆஃப் x2ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு சிக்மா ஸ்கொயர். எல்லாத்துக்கும் சிக்மா போடுங்க. 5 டைம்ஸ் சிக்மா இருக்கு, ஸோ 5 சிக்மா ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த 5 என்னது 25 கேன்சல். ஸோ எனக்கு இங்கே ஒரு 5 இருக்கும். அப்போ சிக்மா ஸ்கொயர் பை 5. 1/5ஓட டெசிமல் என்னது 0.2. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? ரைட்டு. இப்போ இது வந்து எனக்கு நம்மளுக்கு 0.2. இதே மாதிரி T2 கண்டுபிடிக்கிறீங்க. T2 கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஐ எம் ஹேவிங் தட் 1/4. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணா 1.5 இன்ட்டு சிக்மா ஸ்கொயர் இருக்கு ஃபார் T2. சரிங்களா? ஸோ அதே மாதிரி T3 ஆல்ரெடி சொல்லிட்டு எனக்கு இந்த லாம்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுதணும். ஸோ எனது வேரியன்ஸ் ஆஃப் T2 சாரி வேரியன்ஸ் ஆஃப் T3 இக்குவல் டு வேரியன்ஸ் ஆஃப் 2x1 + x2/3. ஓகே, இதை 1/3 இருக்கும்போது 1/3 ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் 2x1 பிளஸ் வேரியன்ஸ் ஆஃப் x2. சரிங்களா? அந்த 2ங்கிறது வெளில போயிடும். சரிங்களா? ஸோ 2 இங்கே அகெயின் எடுக்கும்போது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 வெளில எடுக்கும்போது 4 ஆயிரும். 4 இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் x1 சிக்மா ஸ்கொயர். இப்போ இந்த வேரியன்ஸ் ஆஃப் x1 சிக்மா ஸ்கொயர் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ 4 + 1 5. 4 சிக்மா ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஒரு சிக்மா ஸ்கொயர் இருக்குன்னு 5 சிக்மா ஸ்கொயர். சரிங்களா? ஆல்ரெடி 1/9 இருக்கு. ஸோ என்னது 9. ஸோ இந்த 5/9ஓட வேல்யூ 0.56. இது இப்போ பாருங்க, வேரியன்ஸ் ஆஃப் T3க்கு என்ன இருக்கு உனக்கு 0.556 சிக்மா ஸ்கொயர். ஓகே, T2க்கு 1.5. சரிங்களா? 1.5. அப்போ இதோட இது கூடிடுச்சு. அப்போ இது கண்டிப்பாக வராது. T2 கண்டிப்பாக வராது, ஏன்னா இங்கேயே கூடிடுச்சு. T1 இப்போ T3 தான் கம்பேர் பண்ணணும். T1 பாருங்க 0.2. இது 0.2 சிக்மா ஸ்கொயர். ஓகேவா? இங்க பாருங்க 0.2 சிக்மா ஸ்கொயர் இருக்கு, 0.5 இருக்கு. இதுல எது சின்னதோ நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஸோ சின்னது T1. அப்போ அதுதான் என்னது அவளுக்கு பெஸ்ட் எஸ்டிமேட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த